வணக்கம் டாக்டர் ஜெயவாட்டுக்கு வரவேற்கின்றேன். சர்க்கரை வியாதி இருப்பதனால் கால் விரல் நீக்கம் பண்ணதை நிறைய பேர் பார்த்துருப்போம். கால் பாதங்கால் வரைக்கும் முழுமையாக நீக்கியிருப்பாங்க, அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்திருப்பாங்க. முட்டிக்கு கீழே பிலோனி ஆம்புடேஷன் அப்படின்னு சொல்லி முட்டிக்கு கீழே வரைக்கும் ஆம்புடேட் பண்ணி காலையே ரிமூவ் பண்ணவங்களும் நம்ம பார்த்துருப்போம். கட்டை விரல் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விரல் நீக்கம், கால் நீக்கம், கால் அழுகி போகிறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் வராமல், காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் பாதுகாக்க கண்டிப்பாக முடியும், தடுக்க முடியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில அவேர்னஸ் இல்லாமல் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போகிறது தான் முக்கியமான காரணம். ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன். அந்த 5 பாயிண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சர்க்கரை வியாதினால் கால் நீக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. கால் புண் வந்தாலும் உங்களுடைய விரல்களையும் கால்களையும் காப்பாற்றிக்கொள்ள முடியும். அந்த 5 பாயிண்டில் நம்பர் 1 என்ன அப்படின்னா, இந்த சர்க்கரை புண்ணை குறைத்து மதிப்பிடாதீங்க. உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, ஏற்கனவே சில மாதங்களாக ஆண்டுகளாக வைத்தியம் பண்ணுறீங்க சர்க்கரைக்கு, அது நல்லா தெரியுது உங்களுக்கு சர்க்கரை இருக்குன்றது. இப்போது முட்டிக்கு கீழே எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு கொப்பளம் வருது, ஒரு சூட்டு கட்டி மாதிரி ஒன்று வருது, அல்லது ஒரு பின்னில் குத்துன மாதிரி ஒரு சின்ன ஹோல் மட்டும் தெரியுது, ஒரு பின்னில் குத்துன அளவுக்கு ஒரு சின்ன ஹோல் இருக்குது, அந்த இடத்துல வலி இருக்குது, முருடு கட்டின மாதிரி இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குது, அல்லது தேஞ்சு போன மாதிரி இருக்குது, பெருவிரலோட அடிப்பாகத்தில் தேஞ்சு போன மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது, லேசாக சின்னதாக தான் சார் ஒரு புண்ணு வருது அப்படின்னு அந்த புண்ணு அப்படியே முதல்ல விடக்கூடாது. அதை முதல்ல அந்த புண்ணுக்கான உரிய சிகிச்சைகளை எடுக்கணும். நம்பர் 1, அதாவது புண்ணை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டணும். ரீசெண்டாக ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டை பார்க்குறேன். அவங்களுக்கு சில ஆண்டுகளாக முறையாக சிகிச்சை எடுத்துக்கல. ஏதோ காலில் புண்ணு இருக்குன்னு பக்கத்தில் போய் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் அப்பப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தோம் அப்படின்னா காலில் கம்ப்ளீட் டயபெட்டிக் நெக்ரோசிஸ் இருக்குது. டயபெட்டிக் நெக்ரோசிஸ்னால் அங்கே இருக்கிற செல்கள்லாம் அப்படியே காஞ்சி போய் ட்ரை ஆகி டெட் செல் ஆகி உள்ள செல்லைட்டிஸ் ஃபார்ம் ஆயிரும். அந்த ஸ்டேஜில் வராங்க. இப்போ அந்த விரலெல்லாம் இன்னும் கொஞ்சம் விட்டால் விரலே நீக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இதுக்கு என்ன காரணம்? அவேர்னஸ் இல்லை. சும்மா போகிறது, ஒரு ஊசி போகிறது, பக்கத்தில் ஏதோ ஒரு என்ன டாக்டரை பார்க்கன்னு தெரியல, எங்கேயாவது ஊசி போட்டால் போய் போட்டுக்கிறது. இதை முதல்ல தவிர்க்கணும். முதல்ல சக்கரை இருந்து புண்ணு வந்துச்சுன்னா தயவு செஞ்சு சக்கரை டாக்டரை போய் பாருங்கள். ஈவன் சித்த ஆயுர்வேத மருந்துகளுக்கு வராதிங்க. ஏன்னா சித்த ஆயுர்வேத மருந்துகள் எடுத்துக்கும் போது உங்களோட கிளைஸ்மிக் லெவலை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கிருமி தொற்றுகள், ஏன்னா அந்த இடம் செல்கள் டெத் ஆகிடுச்சு, அங்கே செல்கள் காஞ்சி போய் புண்ணு ஆகிடுச்சு அப்படின்னாலே அங்கே கண்டிப்பாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அப்போ அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு அலோபதிக் மெடிசனில் ப்ராப்பராக டயபெட்டாலஜிஸ்ட்டை போய் பார்த்து டயபெட்டிக் வூண்ட் கேர் பண்ணணும், டயபெட்டிக் ரண சிகிச்சை பண்ணணும். அதில் டயபெட்டிக் ரண சிகிச்சையில் ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னா கிளீனிங். ப்ராப்பராக அதை க்ளீன் பண்ணி, அங்கெல்லாம் நிறைய மக்கட்ஸ்லாம் இருக்கும், நிறைய என்ன சொல்கிறது புழு பூச்சி எல்லாம் இருக்கும், அப்படியே லைவாகவே புழுலாம் இருக்கும் டயபெட்டிக் வூண்டில். இதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அங்கே இருக்கிற அந்த நெக்ரோசிஸான செல்கள்லாம் ரிமூவ் பண்ணி டயபெட்டிக் ட்ரெஸ்ஸிங், வூண்ட் ட்ரெஸ்ஸிங் பண்ணி அதை கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி பண்ணணும். கூட ஆன்டிபயோட்டிக், செகண்ட் காம்பனண்ட் ஆன்டிபயோட்டிக், ப்ராப்பராக ஆன்டிபயோட்டிக் எடுக்கணும். 3வது காம்பனண்ட் உங்களோட சக்கரை லெவலை கம்மி பண்ணிக்கணும். இது 3ம் உங்களோட டயபெட்டாலஜிஸ்டோட உதவியில் இது பண்ணால் மட்டும்தான் நீங்கள் காலை காப்பாற்றிக்க முடியும். ஸோ நம்பர் 1, அதை பற்றி தெரிஞ்ச உடனே போய் டாக்டர் பார்க்கணும். 2வது, முறையாக சக்கரை வியாதி டாக்டர் தான் பார்க்கணும். ஏதோ நாட்டு மருந்து கொடுக்குறாங்க சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிடாதீங்க. அதை சாப்பிட்டுட்டு இருந்தாலும் கூட டயபெட்டாலஜிஸ்ட்டை போயிட்டு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். 3வது முக்கியமான காம்பனண்ட் இதுதான். தொடர்ச்சியாக அந்த புண்ணு ஆறுற வரைக்கும் நீங்கள் உங்கள் டயபெட்டாலஜிஸ்ட்டை ரெகுலராக ட்ரெஸ்ஸிங் பண்ண. சில நாட்கள் டெய்லி அங்கேயே போய் பண்ண சொல்லுவாங்க. சில நாட்கள் கொஞ்சம் நல்லா பெட்டர் ஆனதுக்கப்புறமா நீங்களே வீட்டிலே பண்ணிக்க முடியும். அப்புறம் ஒரு வீக்லி ஒன்ஸ் 10 days ஒன்ஸ் நீங்கள் செக்கப் போய் காட்டிக்கிட்டால் போதும். பட் கண்டிப்பாக டயபெட்டாலஜிஸ்ட்டுக்கிட்ட தான் போய் பண்ணணுமே தவிர ஏதாவது ஒரு மருந்துகளை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது. கால் புண் பொறுத்த வரைக்கும், சர்க்கரையின் கால் புண் பொறுத்த வரைக்கும் வெளியில் தெரிகிறது ஒரு கடுகளவு தான் இருக்கும். ஆனால் உள்ள அதோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா முட்டி வரைக்கும் கூட இம்பேக்ட் வரதை நம்ம பார்க்க முடியும். வெளியிலே தெரியாது, நல்லா நடந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் போய் காலை எக்ஸ்ரே பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள செல்லுலைட்டிஸ் இருக்கும். சர்க்கரை வியாதினால கால் விரல்கள் நம்ம அகற்றப்படாமல் பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னா முதல்ல புண்ணுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னாலே உங்கள் டாக்டர்கிட்ட அந்த புண்ணை காட்டிடணும். 2வது, கண்டிப்பாக சர்க்கரை வியாதி டாக்டர்கிட்ட தான் அதை காட்டணும். 3வது, வூண்ட் கேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாராவது டெய்லி பிரித்து கட்டுற சின்ன வூண்டாக தானே இருக்குது அப்படின்னு விடக்கூடாது. சின்ன வூண்டாக இருந்தாலும் அதுக்கு பண்ண வேண்டிய வைத்தியங்களை பண்ணி ஆகணும். 4வது, கண்டிப்பாக ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டே ஆகணும். 5வது, கிளைசிமிக் கண்ட்ரோல், அதாவது சர்க்கரையின் அளவை நல்லா கட்டுப்பாட்டில் வைக்கணும். 300 350 சர்க்கரை வச்சுக்கிட்டு வெறும் வூண்ட் கேர் மட்டுமே, வெறும் ட்ரெஸ்ஸிங் மட்டுமே போட்டால் குறையாது. கிளைசிமிக் லெவல், அதாவது வெறும் வயிற்றில் ஒரு 100 120 கீழே, சாப்பாட்டுக்கு அப்புறம் 160க்கு கீழே, HbA1c 7க்கு கீழே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு சர்க்கரைக்கு உண்டான மருந்துகள் தேவைப்பட்டால், இது வரைக்கும் நான் டேப்லெட் தான் போட்டுட்ருக்கேன், ஆனால் இப்போ தான் எனக்கு புண்ணு வந்துடுச்சு அப்படின்னா அவங்க டாக்டர்கிட்ட கேட்டு நீங்கள் இன்சுலின் போட்டுக்கலாம். இன்சுலின் கொடுத்தோன்னே நிறைய பேர் பதறிடுறாங்க, இன்சுலின் போடணுமான்னு. வூண்டு வருது, புண்ணு வருதுன்னா போட்டிங்கன்னா இன்சுலின் ப்ளஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ளஸ் ட்ரெஸ்ஸிங் 3ம் பண்ணிங்கன்னா
கண்டிப்பாக சீக்கிரமாக புண்ணு ஆற்ற முடியும், காலை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். 4வது கூட இப்போ நான் எங்களை மாதிரி ஏதாவது ஆயுர்வேத சித்தா டாக்டரு அல்லது நேச்சுரோபதியில் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட இணை மருந்துகளாக துணை மருந்துகளாக நீங்கள் எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. பட் இதை மட்டுமே நம்பி பண்ணக்கூடாது. இது மட்டுமே எனக்கு இருந்தால் போதும், யாரோ சொன்னாங்க மருந்து சாப்பிட்டா எனக்கு புண்ணே ஆறிடும். சில நபர்கள்லாம் 6 மாதமாக ஏதோ ஒரு பொடி மட்டுமே குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சர்க்கரையும் செக் பண்ணுறதுல புண்ணு இருக்குது, ஆனால் காட்டுறதில்ல. அவர் சொன்னாராம் இந்த பொடி குடித்தா உங்களுக்கு புண்ணே ஆறிடும் அப்படின்னு. அப்படி ஆறாது. சயின்ஸ் எல்லாத்துக்கும் ஒன்று தான். இயற்கை மருந்து செயற்கை மருந்துன்னெலாம் ஒன்றும் கிடையாது. சயின்ஸ் எல்லாத்துக்கும் ஒன்று தான். புண்ணு வந்துச்சுன்னா ரண சிகிச்சை பண்ணி தான் ஆகணும். நம்ம 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வாழலை, இப்போ மாடர்ன் டேஸில் வாழ்கிறோம். இப்போ உள்ள கண்டுபிடிப்புகள் என்னவோ, இப்போ உள்ள மருத்துவம் என்னவோ அதை தேவைக்கு தக்க பயன்படுத்திக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அதுதான் இன்டகிரேட்டட் மெடிசன் அப்படின்னு சொல்கிறோம். எனவே உடனே இந்த 5 பாயிண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். கால் சர்க்கரை இருப்பவர்கள் முழங்காலுக்கு கீழே முகத்தை போல் பேணி பராமரிக்கணும். முறையாக செப்பல் யூஸ் பண்ணணும், காலை கடிக்காத அளவுக்கு ஷூஸ் யூஸ் பண்ணணும். வாக்கிங் போகிறீங்கன்னா வெறுங்காலில் போகக்கூடாது. சின்னதாக ஒரு கீரல் இருந்தாலும் அது மேலே கவனம் செலுத்தணும். காலை வாஷ் பண்ணிக்கணும். தேவையில்லாமல் கெமிக்கல்லையோ அல்லது சேரான இடங்களில் அசுத்தமான இடங்களில் காலை கொண்டு போய் வைக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் பேணி பாதுகாத்தா தான் சர்க்கரைனால் கால் புண் வராமல் கால் விரல்கள் மற்றும் கால் அகற்றப்படாமல் பாதுகாக்க முடியும். ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டயபெட்டிக் ரிலேட்டடாக ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.